தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். தேர்தல் விதிகள் தொடர்பான சந்தேகங்கள், பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்க திட்டம். திமுகவில் யாருமே படித்துவிட்டு அதிகாரத்திற்கு வரவில்லை என அண்ணாமலை விமர்சனம். கூட்டு களவாணிகள் எல்லாம் சேர்ந்து நம் குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாகவும் குற்றச்சாட்டு. தேர்தல் அறிக்கையில் கூறியபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக அமல்படுத்த வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம். கனிம வள கொள்ளை குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப வாய்ப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. திடீர் மழையில் நனைந்தபடி வாகனங்களில் பயணித்த மக்கள். பாம்பன் கடலில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட பாலத்தின் கழுகு பார்வை காட்சிகள். ஏப்ரல் மாதம் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைப்பார் என தகவல். வாசிப்போர் வான் தொடுவோம் என்ற கருப்பொருளை உள்ளடக்கி தேனியில் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழா. 60க்கும் மேற்பட்ட அரங்கங்களில் 1 லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்யக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு ரத்தாக்க வாய்ப்பு உள்ளதா என கேள்வி எழுந்த நிலையில் இன்று முக்கிய விசாரணை. நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு, வாக்காளர் பட்டியல் முறைகேடு விவகாரம். மக்களவை, மாநிலங்களவையில் மத்திய அரசிடம் விளக்கம் கேட்க எதிர்க்கட்சிகள் திட்டம். பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்பது உள்ளிட்டவை குறித்து RSS வருடாந்திர கூட்டத்தில் ஆலோசனை. தொகுதி மறுவரையறை மற்றும் மொழிக் கொள்கையால் நாட்டை பிளக்கும் முயற்சி நடப்பதாக தமிழக அரசு மீது மறைமுகமாக விமர்சனம். கனடா பிரதமர் மார்க் கார்னே திடீரென தேர்தலுக்கு அழைப்பு. அமெரிக்காவின் பொருளாதார போருக்கு மத்தியில் ஏப்ரல் 28ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவிப்பு. IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஐதராபாத் அணி ரன் மழை சாதனை வெற்றியையும் பதிவு செய்தது. IPL கிரிக்கெட்டில் மும்பையை வீழ்த்தி சென்னை அணி அபாரம். சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்கள் ஆர்ப்பரிப்பு. இத்தாலியில் நடைபெற்ற கார் பந்தயம். நடிகர் அஜித்குமார் ரேசிங் அணி 3வது இடத்தை பிடித்து அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.